ஹாய் தளபதிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பாப்பா பர்த்டே முடிஞ்சு 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ எடுக்க முடியல. என்ன வீடியோ அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தலைவா நீ என்ன தலிச்சன் பிழை பாடுகிறேன் நான் தாலோ மனிசே போவிழ்த்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச எண்ணது. ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வேர் பண்ணியிருக்கேன் 2 இன்ஸ்டால சாரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சாரி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் என்னோட இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டேரெக்டாக லிங்க் வந்து சென்ட் ஆகிடும். ஓகேவா? சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்க்கலாம், டாய்ஸ் பார்க்கலாம். டாய்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த டாய்ஸ் எல்லோ கலர் டிவி வந்து யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னா எங்கள் பார்லரில் பார்லரில் இருக்கிறவங்கலாம் சொல்லிடுறேன். பார்லரில் வந்து என்னோட சிஸ்டர் கனகாக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்க எல்லோ கலர். இந்த பாப்பா வந்து ஒரு கட்டம் அதுவே பிடிச்சிட்டா. நான் தான் சோஃபா எங்கேயாவது மாட்டி வைக்கணும், இந்த கவர்லாம் பிடிச்சிக்கணும் எடுக்கணும்னு வச்சுருந்தா நான் எடுக்க முடியலை, பிடிச்சிருவா அப்படின்னு தெரியும். இப்போ அதனால நான் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். இந்த எல்லோ கலர் வந்து பார்லர் கூட படிக்கிற என்னோட சிஸ்டர் கனகாக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, இது ஒன்று. அப்புறம் இன்னொரு டெடி வேற இருக்கு. எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா இல்லை பாப்பாக்கு வாங்கினாங்களான்னு தெரியல. டெடினா எனக்கும் ரொம்ப பிடிக்குமா, அதனால சொன்னேன். நெக்ஸ்ட் டெடி வந்து இது நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். பார்லர்லேயே வச்சு கொடுத்துருவோம். இது யார் கொடுத்தோம் அப்படின்னா அதே பார்லரில் என் கூட படிக்கிற பொண்ணு. அது வந்து அக்கா இல்லை, எனக்கு பாப்பா. பிங்க் கலர் அழகா இருக்கு. ஹட்லின்னு போட்டிருக்கு. இந்த பிங்க் கலர் டெடி வந்து லிட்டில் சிஸ்டர் வந்து பாப்பாவுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அவன் வந்து பர்த்டே அப்போ அமௌண்ட் கொடுத்தா. நான் வந்து அமௌண்ட் எல்லாம் வேண்டாம், செலவாயிடும், நீங்கள் ஏதாவது ஞாபகத்தமா வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதனால மறுநாள் வந்து பார்லர் போகணும் டெடி வாங்கிட்டேன். இந்த டெடி தான். நெக்ஸ்ட் வந்துட்டு என் ஃப்ரெண்டு இருக்கால, என் ஃப்ரெண்டுமே வந்து ஒரு பெரிய பொம்மை மாதிரி, அது வந்து கரண்டியா இல்லை என்னன்னு தெரியல, பெரிய பொம்மை மாதிரி வாங்கி கொடுத்துருப்பா. அதோட நான் அதோட வீடியோ வந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து அது என்னால் தூக்கி காமிக்க முடியாது. அதனால தான் அவள் நீங்கள் பர்த்டே வீடியோவில் பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கோம். அவள் வச்சு எல்லாமே தெரிஞ்சிருப்பான். சைடில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு ட்ரெஸ்ஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ், ஆனால் இந்த கவரை கூட நான் எடுக்கலை. பிங்க் கலர் மாதிரி இந்த ட்ரெஸ் வந்து அதே பார்லர்ல வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அவங்க பேர் வந்து அவங்க பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது, கோதினாக்கா. சாரி டக்குன்னு வரல. எனக்கு வீடியோ பார்த்துட்டு திட்டிடாதீங்க சரியா? இது வந்து என்னோட பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க, என்னோட செகண்ட் பேபிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் தான் செகண்ட் பேபிக்கு இப்பயே வாங்கி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் எல்லோ கலர் அழகா இருக்கா, நல்லா இருக்குல்ல? இந்த ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னா என் பார்லர் மேம் வாங்கி கொடுத்தாங்க. எல்லோ கலர் அவசியம் இல்லை. இந்த ட்ரெஸ் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வரையும் இதுதான் நீட்டாக கரெக்டாக இருக்கு. இதுவே சூப்பராக இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. இது வந்து எங்கள் பார்லர் மேம் வாங்கி கொடுத்தாங்க. சொல்கிற அளவுக்குலாம் என் பர்த்டேக்கு எதுவும் இப்போ வரல. ஒரு 6-7 சம்திங் தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ், இந்த மாடல் பாப்பா கிட்ட இல்லை. இது யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னா என்னோட தம்பி வீடியோவில் வந்திருப்பான். அவன் தான் இந்த வீடியோ எடுத்து கொடுத்துருப்பான். ஒரு வீடியோவில் என் ஹஸ்பண்ட் பர்த்டே வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் எடுத்துருப்பான். செல்வம் என்னோட தம்பி வந்து வாங்கி கொடுத்தான் பாப்பாக்காக. அவன் வந்து ஆனால் பர்த்டேக்கு தான் வரல, அதனால கொஞ்சம் அவனை மிஸ் பண்ணுறேன். அவன் வந்து வேலைக்கு போயிட்டாங்க ஊருக்கு. இந்த ட்ரெஸ் தான் வாங்கி கொடுத்தான். இந்த மாடல் வந்து பாப்பாக்கு சால் மாடல் இருக்கு, நல்லா இருந்தது. இதுவுமே அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து டாய்ஸ் முடிஞ்சிச்சு, அப்புறம் ட்ரெஸ்ஸுமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கோல்டில் போகலாமா? கோல்டு வெள்ளி
அதெல்லாம் யார் வாங்கினா? இன்னொரு பொம்மை இருக்கு, அதே பார்லர்ல வந்துட்டு அதே சிஸ்டர் பாண்டே சிஸ்டர் வந்து வாங்கி கொடுத்தாங்க பாப்பாக்கு. இந்த குட்டி குட்டி பொம்மையா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவ பொம்மை பாக்ஸ்ல போட்டுட்டு அதை விளையாட ஆரம்பிச்சுக்கலாம். அதனால நான் அதை எடுத்து வைக்கல தனியா. அதை நான் சைடில் வந்து ஆட் பண்ண ஆட் பண்றேன். ஓகேவா? இன்னொரு இந்த லாரி, அப்புறம் சின்ன சைக்கிள், அது மாதிரி ஒரு 4-5 பொம்மை குட்டி சைஸ் மாதிரி அதை விளையாட ஆரம்பிச்சதுனால என்னால இங்க எடுக்க முடியல, சாரி. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட 2 இப்போ வந்து வெள்ளி பார்க்கலாம். 2 வெள்ளி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு கோல்டு வந்து அம்மா எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி. கமல் வந்து அந்த பாப்பா காதில் போட்டிருக்கா. நான் சைடில் வந்து அந்த வீடியோவும் நான் எடுத்தேன்னா என்னன்னு தெரியல, ஃபோட்டோ தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். நான் அதையுமே ஆட் பண்ணுறேன். சரியா? இப்போ வந்துட்டு வெள்ளி பார்க்கலாம் வாங்க. வெள்ளியில வந்துட்டு என் ஃப்ரெண்டு இருக்கால பொண்ணா, என்னோட கெஸ்ட், அவ வந்து ஓப்பன் பண்ணிருக்கு. குட்டியோண்டு அழகா இருக்கு. இதெல்லாம் நான் போடலாம் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் சரி இது வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் போட்டுப்போம் அப்படின்ட்டு வச்சு வெள்ளியில. நல்லா இருக்குல்ல? குட்டியா இருக்கா அவளுக்கு சட்டை. அப்புறம் வந்து காசு கொடுத்தா 500 ரூபா. இந்த கமல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டு 500 ரூபா கொடுத்தா. நல்லா இருக்கு, தேங்க்யூ, அழகா இருக்கு. லாஸ்ட் இது வந்து பாப்பா பர்த்டே போட்டுருக்கலாம், பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. இந்த செயின் வந்துட்டு யார் வாங்கினா அப்படின்னா, இதுவுமே என்னோட பாப்பா தான் வாங்கினான். அஜிதா இன்ஸ்டால என்னோட வீட்டில் போட்டிருக்கா, யூடியூப்ல வந்து போனியா, அஜிதா பாப்பா தான் வாங்கி கொடுத்தா. இந்த சைடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுறேன். இது கொஞ்சம் லென்த்தாகவே இருந்தது. அவள் வந்து அவளுமே பர்த்டேக்கு வரல, இருக்கட்டும் நான் அவளை பார்த்துக்கிறேன். இந்த சைடு தான் வாங்கிட்டா. இது லென்த்தாக இருக்கு. பர்த்டேக்கு முன்னாடி வந்து பர்த்டேக்கு முதல் நாள் நைட்டு வந்து அவள் போட்டு விட்டா பாப்பாவுக்கு, வர முடியாதுக்கா சாரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நைட்டு அண்ணாவும் அவளும் வந்து பாப்பாவும் வந்து வீட்டில் வந்து பாப்பாவுக்கு போட்டுவிட்டாங்க. மறுநாள் பர்த்டேக்கு இந்த செயினை தான் போட்டிருந்தாங்க. மேடம் இந்த பர்த்டேக்கு வரல, நான் உங்களை சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நானும் அதே மாதிரி தான் இருப்பேன். ஓகேவா? உன்னை நான் தனியாக ஃபோன் போட்டு பேசுகிறேன். என் தம்பியும் அப்புறம் இந்த பாப்பாவும் பர்த்டேக்கு வரல. எனக்கு அதுவே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. மிஸ் பண்றேன். கஷ்டமா இருக்கிறத விட அவங்களெல்லாம் நான் மிஸ் பண்றேன். ஓகே, கிஃப்டெல்லாம் நல்லா இருக்கு, வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கிஃப்ட் வாங்கி கொடுத்ததுக்கு, பாப்பா பர்த்டேக்கு வந்து எல்லாரும் மிஸ் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.